தனுஷ் அவர்களோட தேரே இஷ்க் மேன், அப்புறம் ஹிந்தியில வந்திருக்க துரந்தர், மம்மூட்டி அவர்களோட களம் காவல். இந்த 3 படங்களுமே நேத்து வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாம இன்னும் சில படங்களோட வசூல பார்க்க போறோம். முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் சில தமிழ் படங்கள் வந்திருக்கு. அந்த படங்கள்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் போன வாரம், அதுக்கு முந்தின வாரம் ரிலீஸ் ஆன சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, வா வாத்தியார் அப்படிங்கிற படம் தான் இன்னும் ரிலீஸ் ஆகல. 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லர்ல இருக்கக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் எம்பி விஜய், சரண் பெனிஷியா, தோனி எஸ்எம், உன்னமலை, அப்புறம் சஞ்சீவ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் தப்பா தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்ப்போம் இதுல எத்தனை பேர் சரியா சொல்றாங்கன்னு. ஸோ பாருங்க, கமெண்ட்ல போடுங்க. ஜூட்டோபியா 2 இந்த படத்தோட நேத்து டே 9 இந்தியாவில் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. 2 கோடியே 60 லட்சம். டோட்டலா 16 கோடியே 55 லட்சம் இந்த படத்தை வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில் மட்டுமே. உலகம் முழுக்க 672 மில்லியன் US டாலர்ஸ், 6000 கோடிக்கு மேல இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் பட்ஜெட் 150 மில்லியன் US டாலர்ஸ், பெரிய கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய நம்பர், கிட்டத்தட்ட 100 மில்லியன் US டாலர்ஸ்க்கு மேல இன்னைக்கு கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாலோ கிருஷ்ணா சதா சகாயத்தை இந்த படம் நேத்து வந்து கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. எத்தனாவது நாள்? 58வது நாள். இந்தியாவில் 96 லட்சம், உலகம் முழுக்க 98 லட்சம். 104 கோடியே 26 லட்சம் இந்தியாலையும், 110 கோடியே 69 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட். தே தே பியார் தே 2 இந்த படத்தோட டே 23 இந்தியாவில் 35 லட்சம், உலகம் முழுக்க 38 லட்சம். 111 கோடியே 44 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். துரந்தர் நேற்று ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 37 கோடியே 90 லட்சம், உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 50 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று மட்டுமே 49 கோடியே 80 லட்சம். 72 கோடியே 15 லட்சம் இந்தியாலையும், 89 கோடியே 95 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்குங்க இந்த படம் 2 நாள்ல. ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதோட பெரிய நம்பர் கலெக்ட் பண்ணோம். ஆக்சுவலா இந்த படம் இப்படிதான் கலெக்ட் பண்ணும். ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப பெருசு. தியேட்டரிக்கல் ரைட்ஸ் கிட்டத்தட்ட 100 கோடி 120 கோடிக்கு மேல போயிருக்கு. ராஜு வெட்ஸ் ரம்பை அப்படிங்கிற படம் டே 16 ஆந்திரா தெலுங்கானால 55 லட்சம், உலகம் முழுக்க 59 லட்சம். 18 கோடியே 92 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். 6 கோடியே 50 லட்சம் பட்ஜெட். ஆந்திரா கிங் தாலுகா நேத்து 10வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 48 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 70 லட்சம். 22 கோடி ஆந்திரா தெலுங்கானாலையும், 30 கோடியே 94 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடி பட்ஜெட். இந்த படம் இப்ப ரீசெண்டா ஒரு 2 டேஸா ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அக்கண்டா 2 ரிலீஸ் ஆகாதது தான். அக்கண்டா 2 மேபி ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா இந்த படம் டோட்டலா வசூல் இல்லாம தான் இருந்திருக்கும். அப்புறம் எக்கோ அப்படிங்கிற படம் டே 16 கேரளால 60 லட்சம், உலகம் முழுக்க 68 லட்சம். 31 கோடியே 50 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. கேரளால மட்டுமே 21 கோடிக்கு மேல 5 கோடி பட்ஜெட், நல்லா வசூல் பண்ணியிருக்கு. பெரிய ஹிட். மாஸ்க் கவின் அவர்களோட திரைப்படம் நேற்று 16வது நாள் தமிழ்நாட்டில் 12 லட்சம், உலகம் முழுக்க 13 லட்சம். 10 கோடியே 13 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 11 கோடியே 99 லட்சம், கிட்டத்தட்ட 12 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 96% இப்போதைக்கு இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்குங்க. 12 கோடி பட்ஜெட். அப்புறம் அட்டகாசம் ரீரிலீஸ் நேற்று ஒரு நல்ல ஆக்குபன்சி இருக்கு. டே 9 தமிழ்நாட்டில் 18 லட்சம், டோட்டலா இந்தியாவில் 19 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த 9 நாள் டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 87 லட்சம் தமிழ்நாட்டிலையும், கர்நாடகா பாண்டிச்சேரி எல்லாம் சேர்த்து 2 கோடியே 2 லட்சம். அஞ்சான் ரீரிலீஸ் நேற்று 9வது நாள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 7 லட்சம், டோட்டலா 9 நாள்ல 1 கோடியே 12 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அஞ்சான் ரீரிலீஸ் ரீஎடிட்டட் வெர்ஷன். அப்புறம் ரிவால்வர் ரீட்டா இந்த படத்தோட டே 9 தமிழ்நாட்டில் 6 லட்சம், உலகம் முழுக்க 7 லட்சம். 4 கோடியே 83 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு தோல்வி படமாக தான் அமையுது. அப்புறம் இந்த வாரம் வந்த சில தமிழ் படங்கள், நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிற படம் டே 2 தமிழ்நாட்டில் 8 லட்சம், டோட்டலா 17 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 3.5 கோடி பட்ஜெட். கொஞ்ச நாள் பொறு தலைவா அப்படிங்கிற படம் டே 2 தமிழ்நாட்டில் 2 லட்சம், டோட்டலா 5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 3 கோடி பட்ஜெட். சாவி அப்படிங்கிற படம் டே 2 2 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 4 லட்சம், 4 கோடி பட்ஜெட். அங்கம்மாள் அப்படிங்கிற படம் நேற்று டே 2 தமிழ்நாட்டில் 11 லட்சம், டோட்டலா இந்த படம் வந்து 2 நாள்ல 18 லட்சம், 2.5 கோடி பட்ஜெட்.
இப்ப இந்த 4 படங்களுமே மோசமான கலெக்ஷன் தான். ஆனா இந்த 4 படமே மோசமான படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல 2, 3 படம் நல்லாவே இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்தது. அப்படி ரொம்ப கம்மியான ஷோஸ், அந்த கம்மியான ஷோஸ்லயும் ரொம்ப கம்மியான ஆக்குபன்சிஸ் தான் இருக்கு இந்த படங்களுக்கு எல்லாத்துக்குமே. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட படங்கள் வர்றதுங்கிறது மக்களுக்கு பெருசா தெரியல. சோசியல் மீடியால இருக்கிறவங்க மட்டும்தான், Facebook, Instagram யூஸ் பண்றவங்க மட்டும்தான் தியேட்டருக்கு போறவங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இவங்கெல்லாம் மோஸ்ட்லி அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மீம் போட்டு மக்கள் கிட்ட அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது மட்டுமே போதும் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. இப்ப அக்கண்டா 2 இந்த படம் வந்து டிராப் இல்ல. ஆனா சோசியல் மீடியா யூஸ் பண்ற எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் டிராப்னு. ஆனா நிறைய பேர் தியேட்டருக்கு போயிருக்காங்க இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு. டிராப் பண்ணி யாருக்கும் தெரியாது. ஏன்னா சோசியல் மீடியா யூஸ் பண்ணாத நிறைய பேர் இங்க இருக்காங்க. வெறும் சோசியல் மீடியா யூஸ் பண்ற ஒரு சிலர் மட்டும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ அதனாலதான் தமிழ் படங்கள், சின்ன படங்கள், நல்ல படங்கள் கூட தோல்வி படமா அமையுது. அப்புறம் தேரே இஷ்க் மேன் அப்படின்னு தனுஷ் அவர்களோட திரைப்படம் நேத்து 9வது நாள் இந்தியால 6 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சூப்பர் கலெக்ஷன். தனுஷ் அவர்களோட தேரே இஷ்க் மேனும் களம் காவல் இந்த 2 படத்தோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. தேரே இஷ்க் மேன் நேத்து இந்தியால 6 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 80 லட்சம், 109 கோடியே 55 லட்சம் இந்தியாலையும், 123 கோடியே 88 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 85 கோடி பட்ஜெட், சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆல்ரெடி வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருக்கு தேரே இஷ்க் மேன். அப்புறம் தனுஷ் அவர்களோட கெரியர்லேயே ஃபாஸ்டஸ்ட் 100 crore இந்த படம் தான். அப்புறம் தனுஷ் அவர்களோட கெரியர்லேயே இந்த அளவுக்கு 9 நாள்ல இவ்வளவு கலெக்ஷன் எடுத்த படமும் இதுதான். அந்த அளவுக்கு சூப்பர் கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. மம்முட்டி அவர்களோட களம் காவல் பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. நேத்து 2வது நாள் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. கேரளால 5 கோடியே 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 50 லட்சம், ஓவர்சீஸ்ல 14 கோடியே 55 லட்சம், உலகம் முழுக்க 21 கோடியே 15 லட்சம். நேற்று ஓவர்சீஸ்ல பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. டோட்டலா 9 கோடியே 95 லட்சம் கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 45 லட்சம், ஓவர்சீஸ்ல 22 கோடியே 28 லட்சம், உலகம் முழுக்க 34 கோடியே 68 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். 2வது நாள் பெரிய வசூல் எடுத்திருக்கு. 2 நாள்ல பட்ஜெட்டை விட அதிகமா கலெக்ட் பண்ணியிருக்குங்கிறது கூடுதலா பெரிய விஷயம். ஸோ இந்த படம் நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து நானி அவர்களோட ஹாய் நன்னா அப்படிங்கிற படம் 2 வருஷத்தை கடந்திருக்கு. ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். இந்த படம் வசூல் ரீதியா ஆந்திரா தெலுங்கானால 44 கோடியே 43 லட்சம், கர்நாடகால 6 கோடியே 55 லட்சம், தமிழ்நாட்டுல 1 கோடியே 33 லட்சம், கேரளால 19 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5 கோடியே 65 லட்சம், ஓவர்சீஸ்ல இந்த படம் 18 கோடியே 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 76 கோடியே 70 லட்சம். பட்ஜெட் 50 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 28 கோடிக்கு போயிருந்தது. 36 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு தரமான வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.